Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல் ஒத்தெல்லோ அப்படின்ற பிளேயில் நம்ம இது வரைக்கும் ஆக்ட் 1 சீன் 1 2 3 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ட் 2 சீன் 1 2 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல் இருக்கிற ஒத்தெல்லோ அப்படின்ற பிளேயோட ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆக்ட் 1 சீன் 1 2 3 பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் ஆக்ட் 2 சீன் 1 2 3 பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ட் 1 சீன் 1 2 3ல என்ன நடந்தது அப்படின்னா ஒத்தெல்லோக்கும் டெஸ்டிமோனாக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அது வந்து ரொட்ரிகோக்கு தெரிஞ்சு இயாகோ கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ இயாகோ இன்ஃபார்ம்டு தட் ஹீ ஆல்சோ ஹாவ் some vengeance on Othello, so he will also take revenge. And நம்ம இயாகோ வந்து ரொடரிகோவையும் அவரோட ரிவெஞ்ச் பிளான்ல சேர்த்துக்கிறதாகவும் அதுக்காக அவர் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரபாண்டியோட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒத்தெல்லோவுக்கும் டெஸ்டிமோனாக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. பிரபாண்டியோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ இதை வந்து அவர் கவுன்சில் கிட்ட கொண்டு போகிறாரு. தட் இஸ் செனேட்டர் அண்ட் கிங், அவங்க சேர்ந்தது தான் கவுன்சில். ஸோ அந்த கவுன்சிலில் வந்து ஒத்தெல்லோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா he explained that he really loves Desdemona and in back in returns Desdemona also loves him, so they have indulged in the மேரேஜ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டெஸ்டிமோனாவும் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி கவுன்சிலில் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து சொல்லிடுறாங்க. ஸோ பிரபாண்டியோ காட் ஆங்க்ரி அண்ட் கேவ் கர்ஸ் டு தட் கப்பிள். அதுக்கப்புறம் வந்து ஒத்தெல்லோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவ்வளோ பாசமாக வளர்த்த என்னையவே அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா. ஸோ அவள் உன்னையும் ஒரு நாள் ஏமாற்றுவா, நான் பட்ட கஷ்டம் நீயும் படுவ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பிரபாண்டியோ போயிடுவாங்க. So after that Othello informed the king that he is ready to go to Cyprus to protect the country from the Turkish fleet. So Duke என்ன ஆஃபர் கொடுப்பாரு அப்படின்னா ஒத்தெல்லோ வந்து he can take Desdemona with him அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ளீட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஒத்தெல்லோ, டெஸ்டிமோனா, இயாகோ அண்ட் எமிலியா, கேஷியோ அண்ட் பயானிகா, இவங்களோட ரொட்ரிகோவும் போகிற மாதிரி அண்ட் சம் ஆஃப் த சோல்ஜர்ஸ் போகிற மாதிரி அந்த ஃப்ளீட் வந்து ரெடி ஆகும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஆக்ட் 1 சீன் 1 2 3ல வந்து நடக்கிறது. இப்போ நம்ம ஆக்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ட் 2ஓட செட்டிங் பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைப்ரஸ் ஐலாண்ட். ஆக்ட் 1ஓட செட்டிங் ஐலாண்ட் என்னது, செட்டிங் பிளேஸ் என்ன? ஆக்ட் 1 சீன் 1ஓடது ஸ்ட்ரீட் ஆஃப் வெனிஸ் இன் இட்டாலி. பட் ஆக்ட் 1 ஃபுல்லாகவே எங்கே நடக்குது, வெனிஸில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஆக்ட் 2 வந்து எங்கே நடக்குது, சைப்ரஸ் ஐலாண்டில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செட்டிங் ஆஃப் த பிளேஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒத்தெல்லோ, இவர் தான் வந்து ஒத்தெல்லோ வந்து ஹீ இன்ஃபார்ம்டு தட் ஹீ இஸ் ரெடி டு ரீச் சைப்ரஸ் and Duke formed a fleet and sent them to the Cyprus Island. இதுதான் வந்து அந்த சைப்ரஸ் ஐலாண்ட். வெனிஸ்லேருந்து போகிற க்ரூ வந்து அங்கே வந்து போய் டிஸ்பேட்ச் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராம் இருக்கும். அந்த ஸ்ட்ராமில் வந்து அவங்க பிரிஞ்சிருவாங்க. பிரியும் போது வெனிஸோட ஒரு ஃப்ளீட் வந்து டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து ஸ்ட்ராமில் சிக்கிக்குவாங்க. அதை வந்து கண்ணால் பார்த்துட்டு ஒத்தெல்லோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு டர்க்கிஷ் ஃப்ளீட்லேருந்து எந்த ஒரு அபாயமும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராமில் மாட்டி அவங்க வந்து நிறைய உயிரிழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து வெனிஸை நோக்கி வராது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயாகோ வந்து ரொட்ரிகோவை என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். நீயும் வந்து உன்னோட சொத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்துடு, அப்படின்னா தான் வந்து டெஸ்டிமோனா மனசு மாறுறப்ப யூ கேன் யூட்டிலைஸ் தட் பர்டிகுலர் மூமெண்ட் அண்ட் யூ கேன் மேக் ஷுவர் தட் டெஸ்டிமோனா இஸ் யுவர்ஸ் அப்படின்றத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ வந்து ரொட்ரிகோவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்ட் 2ஓட சீன் 1 வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைப்ரஸ் ஐலாண்டில் தான். அந்த சைப்ரஸ் ஐலாண்டோட சீ போர்ட்டில் தான் இந்த ஆக்ட் 2 சீன் 1 வந்து ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து அந்த சைப்ரஸ் ஐலாண்டோட சீ போர்ட். ஓகேங்களா?
ஸோ த செகண்ட் சீன் ஓப்பன்ஸ் இன் த சைப்ரஸ் குவே அப்படின்னா கரைன்னு அர்த்தம். அங்கே நடக்குது. அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொன்டானாவும் அண்ட் அதர் டூ ஜென்டில்மேன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் டாக்கிங் அபவுட். ஓகே, எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராம்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து டர்க்கிஷ் ஃப்ளீட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் பேசுகிறாங்க, மொன்டானாவும் அண்ட் அதர் ஜென்டில்மேன்ஸ் ஃப்ரம் த வெனிஸ் ஃப்ளீட் வந்து பேசுகிறாங்க. ஸோ மொன்டானா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து இனிமே வந்து அந்த ஃபியூரி ஆஃப் வாட்டரில் வித்ஸ்டாண்ட் பண்ணி வெனிஸ் ஃப்ளீட்டுக்கு வெனிஸையோ இல்லை சைப்ரஸையோ இல்லை ரோட்ஸையோ இன்வைட் பண்ண வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஜென்டில்மேன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இனிமேல் டர்க்கிஷ் வார் கிடையாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அண்ட் ஸோ இந்த வெனேஷியன் ஷிப்லேருந்து இந்த டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து டெஸ்ட்ராய் ஆனதை பார்த்ததா வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஷிப்பில் வந்து டெஸ்டிமோனா, ஒத்தெல்லோ, இயாகோ, எமிலியா வராங்க. இன்னொரு ஷிப்பில் வந்து யார் வராங்க அப்படின்னா மைக்கேல் கேஷியோவும் மைக்கேல் கேஷியோ யார், ஒத்தெல்லோவோட லெப்டினன்ட். ஓகேவா, ஸோ இவங்க எல்லாரும் இன்னொரு ஷிப்பில் வராங்க. அந்த இன்னொரு ஷிப்பில் வர்றவங்க தான் விட்னஸ் பண்ணுறாங்க. எதை விட்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து ஸ்ட்ராமில் டெஸ்ட்ராய் ஆகிறத விட்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஒத்தெல்லோ கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷிப் 2 ஷிப்பில் வர்றாங்க வெனேஷியன் ஆர்மி. ஓகே, ஒரு ஷிப்பில் கேஷியோ அண்ட் அதர் சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. இன்னொரு ஷிப்பில் வந்து இயாகோ, டெஸ்டிமோனா, எமிலியா, ரொட்ரிகோ இவங்க எல்லாருமே வர்றாங்க. டெஸ்டிமோனா வர்ற ஷிப் வந்து ஒரு வீக் ஏர்லியர் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதனால ஒத்தெல்லோ ஷிப் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ தே குடண்ட் ஹாவ் ஜேர்னி டுகெதர். ஏன்னா இவங்க வந்து ஆர்மி சைடு, அதாவது நேஷ்னல் ஒர்க்காக வர்றதுனால ஒத்தெல்லோவும் டெஸ்டிமோனாவும் ஒரே ஷிப்பில் வரல. ஓகேவா, ஸோ ஒத்தெல்லோ வர ஷிப்பு யார் கூட்டிகிட்டு வராங்க, கேஷியோவோட கண்ட்ரோலில் வருது. அண்ட் டெஸ்டிமோனா வந்து இயாகோ, எமிலியோ கூட வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது டெஸ்டிமோனாவோட ஷிப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சைப்ரஸ் ஐலாண்டை ரீச் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டிமோனா கூட இயாகோ, எமிலியாலாம் வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட இயாகோ கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் கான்வர்சேஷன் இஸ் அபவுட் உமன். ஓகேங்களா, ஸோ டெஸ்டிமோனாவும் இயாகோவும் என்ன கான்வர்சேஷன், என்ன டாபிக் பற்றி கான்வர்சேஷன் பண்ணாங்க, தட் மே பி ஆஸ்க்ட் இன் த கொஸ்டின். இட் இஸ் த டாபிக் ஆன் உமன். ஓகேங்களா, ஆனால் உமனை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரா இயாகோ அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், இயாகோவை பொறுத்த வரைக்கும் உமன் அப்படின்னா யார் அப்படின்னா யார் ஃபேராவோ வைஸாவோ இருக்காங்களோ அவங்க வந்து அழகாக இருப்பாங்க. ஓகேவா, அழகு அப்படின்றது வந்து அவங்களுடைய நிறத்தையும் அறிவையும் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ சொல்கிறாரு. அண்ட் அ உமன் ஹூ இஸ் பிளாக் அண்ட் விட்டி, ஆனால் அவங்களே வந்து பிளாக்காகவும் அட் த சேம் டைம் பேச்சு திறமை இருக்கிறவங்களாகவும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து குட் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு வந்து குட் ஹஸ்பண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ வந்து சொல்கிறாங்க அந்த கான்வர்சேஷனில். ஓகே, அதே மாதிரி இஃப் அ உமன் இஸ் ஃபேர் அண்ட் ஃபுல்லிஷ், ஓகே, ஸோ அவங்க ஃபேராக இருக்காங்க பட் ஃபுல்லிஷாக இருக்காங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உமன் ஹூ இஸ் ஃபேர் கேன் எவர் பி ஃபுல்லிஷ். ஓகே, ஸோ யார் ஃபேராக இருக்காங்களோ எப்பயுமே அவங்க ஃபுல்லிஷாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டெஸ்டிமோனாவை மனசில் வச்சுட்டு இன்டைரக்டாக சொல்கிறார். ஓகே, அண்ட் ஷீ வில் கெட் அண்ட் ஹையர் டு ஹர் செல்ஃப். ஓகே, ஸோ அவங்களோட சந்ததியை அவங்களே உருவாக்கிக்குவாங்க. தட் இஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தே வில் பி இண்டல்ஜ் இன் அண்ட் unacceptable relationship with other men அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, and a woman who is ugly and foolish cannot be foolish enough but will intimate the pranks of the fair and wise ones. ஓகே, ஸோ யார் வந்து அக்லியாவோ ஃபுல்லிஷாவோ இருக்காங்களோ அவங்க வைஸ் ஒன்ஸை பற்றி ப்ராங்க் தான் வந்து இது பண்ணுவாங்களே தவிர அவங்க லைஃப்பில் வேறு எதுவும் உருப்படியாக பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இயாகோ வந்து விமனை பற்றி அவருடைய கான்செப்டை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது கேஷியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயாகோ நோட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு கேஷியோ அப்படின்னா டெஸ்டிமோனாவோட கையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு இன்னசென்ட் அஃபெக்ஷன் தான்.
ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. பட் இன்னசென்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? ஸோ இத வந்து நோட் பண்ணோனே இயாகோக்கு ஒரு பாயிண்ட் வந்துருது. ஓகே. இத வச்சே நம்ம ஒத்தெல்லோவ வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ப வச்சிரலாம் அப்டின்னு ஓகே. ஸோ ஹி பிளான் டு வீவ் அ பிளான்ட் அகெயின்ஸ்ட் Cassio and Desdemona in order to cheat Othello in order to take revenge on Othello. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம கேஷியோவோட அந்த லெப்டினன்சி அப்படின்ற அந்த பதவியையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒத்தெல்லோ அந்த டைமில் வர்றாரு. அப்போ வந்து டெஸ்டிமோனாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா ஷி வாண்டட் டு பி வித் ஒத்தெல்லோ. அதனால தான் அவங்க சைப்ரஸ் ஐலாண்டுக்கே வர்றாங்க. பட் வந்து இவ்வளோ நாள் கழித்து ஒத்தெல்லோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ இயாகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மைண்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டிமோனோவ ஹாப்பினஸை வந்து கலைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து ஒத்தெல்லோவும் டெஸ்டிமோனாவும் அவங்க கேசலுக்கு போகிறாங்க. அண்ட் இயாகோவுக்கும் கேஷியோவுக்கும் பாய் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் டுகெதர். ஸோ தே ஜஸ்ட் பிட் ஃபேர்வெல் டு கேஷியோ அண்ட் இயாகோ அண்ட் தே மூவ் டுவோர்ட்ஸ் கேசல். ஸோ இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயாகோவும் ரொட்ரிகோவும் தான் இருக்காங்க. ஸோ இயாகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேஷியோக்கு அகெயின்ஸ்டாக ரொட்ரிகோ வந்து தயார் பண்ணுறாரு. நீ அவனை கொன்று, நீ அவனை அடிச்சிரு, நீ அவனை அழிச்சிரு அப்படின்னா தான் வந்து டெஸ்டிமோனா அவனுக்கு கிடைப்பா. எனிவே டெஸ்டிமோனா என்ன பண்ணுவா, அவள் வந்து ஒத்தெல்லோவை விட்டு வந்துடுவா. பட் அப்படி வரும்போது அவள் உனக்கு கிடைக்கிறதுக்கு தடையாக யார் இருப்பாங்க அப்படின்னா கேஷியோ தான் இருப்பான். ஸோ நீ அவனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக செயல்படுன்னு சொல்லிட்டு ரொட்ரிகோவை இயாகோ வந்து மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே. ஸோ ரொட்ரிகோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெஸ்டிமோனா வந்து டைரெக்டாக கேஷியோ மேலே லவ்வில் இருக்காங்க அப்படின்றத நம்புகிறான் இயோகா சொல்கிறதுனால. ஓகே. ஸோ அதனால ரொட்ரிகோ வந்து கேஷியோ மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ சொல்கிறான். யோகோவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா, கேஷியோவை ப்ரொவோக் பண்ணோம் அப்படின்னா ஹி வில் டூ சம் ஆக்ட் ஆஃப் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் எனி ஒன். யாரனாலும் ப்ரொவோக் பண்ணோன்னா அவன் வந்து அடிதடியில் இறங்கிடுவான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயாகோ வந்து ரொட்ரிகோவை கன்வின்ஸ் பண்ணி, நீ வந்து உனக்கு டெஸ்டிமோனா வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் ரிமூவ் கேஷியோ ஃப்ரம் ஹர் லைஃப் ஃபர்ஸ்ட். அப்படின்னா மட்டும்தான் அவன் உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திங்கிங் வந்து செட்யூஸ் பண்ணுறான். ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ட் 2 சீன் 1ல் செகண்ட் சாலிலோகி ஆஃப் இயாகோ. ஓகே. ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட மைண்டை இவரே மோட்டிவேட் பண்ணிக்கிறார். நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், நம்ம பண்ணுறது கரெக்டு, நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம்லாம் பண்ணல, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம ரிவெஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கெட்ட நடத்தையை அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார். ஓகே. And he repeats his suspicion that Othello had something to do with his wife. ஸோ ஒத்தெல்லோவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்றது அவன் மைண்டில் தோணிகிட்டே இருக்கு. ஓகே. அண்ட் அந்த இதை வந்து ஏன்னா இவன் ஒய்ஃப்னு ஓடிட்டே இருக்கான். ஸோ இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க இல்லை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஓகே. அண்ட் ஹீ ஜஸ்டிஃபைட் இஸ் ஆக்ஷன் இஸ் ஓன் மைண்ட் அண்ட் ட்ரெச்சரி அகெயின்ஸ்ட் ஒத்தெல்லோ பண்ணுறதுக்கு அவரோட ஓன் மைண்டை வந்து ரெடி பண்ணுறார். ஸோ இதுதான் ஆக்ட் 2 சீன் 1. அடுத்து ஆக்ட் 2 சீன் 2ல் வந்து ஓகே. ஸோ இன் ஆக்ட் 2 சீன் 2ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிவே தேர் இஸ் நோ வார் பிட்வீன் வெனிஷ் அண்ட் டர்க், ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக் ரிஜாய்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் ஹாலிடே வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேயா? எதுக்கு அப்படின்னா provincial destruction of Turkish fleet. ஓகேங்களா? and also celebrate the marriage of general, that is ஒத்தெல்லோக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் நடந்த மேரேஜை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் டர்க்கிஷ் ஃப்ளீட்டை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணனாலையும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் செலிப்ரேஷனுக்காக பப்ளிக் ஹாலிடே வந்து கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ லைக் திஸ் பப்ளிக் ஹாலிடே வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ பப்ளிக் ஹாலிடே அப்படின்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் தே ஆர் அலவுட் டு என்ஜாய் தெம்செல்ஸ் டில் 11 o'clock. அதனால சோல்ஜர்ஸ், ஆர்மி சோல்ஜர்ஸும் 11 o'clock வரை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரூல் கொடுத்துட்டு ஒத்தெல்லோ வந்து ஹி இஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் டெஸ்டிமோனா. ஓகேவா? ஸோ இதோட இந்த சீன் வந்து முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீன் 3. இப்போ சீன் 3ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்தெல்லோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே ஹி ஜஸ்ட் டூயிங் ஆல் ஹிஸ் டியூட்டி, ஹி வென்ட் பேக் டு ஹிஸ் ரூம்.
ஓகே. என்ன பண்றாரு அப்படின்னா கேஷியோவை என்ன பண்றாரு அப்படின்னா கேர்ஃபுல் வாட்ச், நீ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் மக்களுக்குள்ளேயும் வரக்கூடாது, அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ஃபுல் வாட்ச் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷியோ அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. ஓகே. ஸோ அடுத்தது இந்த மீன் டைம் இயாகோ என்ன பண்றாரு அப்படின்னா கேஷியோ வந்து குடிக்க வைக்கிறாரு நிறைய. ஸோ சீன் 3ல ஒத்தலோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நைட்டு தூங்க போயிடுறாரு. அண்ட் ஹி ஹாஸ் கிவன் சம் டியூட்டிஸ் டு கேஷியோ டு டேக் பார்ட் ஆஃப் த சிட்டி. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏர்லி மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மீன் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே தே ஆர் என்ஜாயிங், ரைட், என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள தான் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேஷியோ அப்பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம ஒத்தேலோ போறாரு. இந்த மீன் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயாகோ வந்து கேஷியோவை குடிக்க வைக்கிறார் நிறையா. குடிச்சா தானே அவர் வந்து சண்டை போடுவார், அப்படின்னா தானே அவர்கிட்ட ஒத்தேலோ கிட்ட அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இயாகோ மேக் கேஷியோ டு ட்ரிங்க் மச். ஓகே. ஓகே. ஸோ சம் கேலன்ஸ் ஆஃப் சைப்ரஸ். இங்கே கேலன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ வைன் ஆர் அ ட்ரக். ஓகே. ஸோ இது வந்து குடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா கேஷியோ வந்து என்ன பண்ணுறாரு, அன்ஸ்டடி ஆகிடுறாரு. அண்ட் அவரோட பிரெயினும் கிளியராக இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏதாவது சம்திங் ரேஷாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேஷியோவை ரொம்ப குடிக்க வைக்கிறாரு. ஸோ அந்த மீன் டைம் பீப்புளுக்குள்ளே பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரச்சனையை உண்டாக்குறாரு இயாகோ. ஓகே. அந்த டைமில் மொன்டானோ வராரு. வந்து கேஷியோவை பார்க்குறாரு. அவருடைய ஹோப்லெஸ் ஸ்டேட் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு ஸோ மொன்டானோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேஷியோவோட ட்ரிங்கிங் ஸ்டேட்டை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிள் டியூட்டி கொடுத்த ஒத்தலோவை வந்து வார்ன் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இந்த மீன் டைம் என்ன ஆகுது அப்படின்னா கேஷியோவும் ரொட்ரிகோவும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே இயாகோவோட பிளான் தான். ஓகேவா. ஸோ யாரும் ரொட்ரிகோவும் கேஷியோவும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட்டு ஸ்வாட் எடுத்து சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. மொன்டானோ வர்றாரு. கேஷியோ வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கிறனால யார் கூட சண்டை போடுறேன்னே தெரியாமல் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மொன்டானோவை வந்து ஹர்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மீன் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயாகோ வந்து ரொட்ரிகோவை அந்த பெல்லை அலாரம் பெல்லை நீ அமுத்திடு, அப்படின்னா தான் எல்லாரும் முழிச்சிருவாங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ வந்து ரொட்ரிகோவை அந்த அலாரம் பெல்லை வந்து அமுக்க சொல்கிறாரு. ஸோ த ஹோல் டவுனும் அவேக் ஆகிடுது. அப்போ வந்து ஒத்தெல்லோ வராரு. வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. உடனே இயாகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் மாதிரி இந்த மாதிரி மொன்டானோவை வந்து கேஷியோ குடிச்சிருந்ததுனால இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். உடனே ஒத்தலோக்கு பயங்கர கோவம் வந்துடும். கேஷியோ போய் நீ போய் படு, நான் காலையில் உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியோட பிளேஸில் இயாகோ அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவர் வந்து போயிடுவார். ஓகே. ஸோ அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக. ஸோ அந்த டைமில் டெஸ்டிமோனாவும் வருவாங்க. ஒத்தெல்லோ வந்து கேஷியோவை அனுப்பிட்டு மொன்டானாவை மார்ட்டலி ஊண்டட் ரொம்ப அதிகமாக ஊண்டாயிருப்பார். ஸோ ஒத்தெல்லோவோட குவார்ட்டர்ஸ்க்கே கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து நர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கேஷியோவுக்கு வந்து அந்த இது தெரிகிற வரைக்கும் அந்த போதை தெளிகிற வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பட் ஏர்லி மார்னிங் அவர் வந்து இயாகோ கிட்ட என்ன பண்ணுவார்னா புலம்புவார், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனா, தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, ஒத்தெல்லோ வந்து என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவாரா, என் மேலே கோவமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இயாகோ என்ன சொல்லுவான் அப்படின்னா டெஸ்டிமோனா கிட்ட போய் நீ ஹெல்ப் கேளு. ஸோ இந்த ஐடியா சொல்லும்போது கேஷியோ வந்து இயாகோவோட ஓகேன்னு சொல்லிடுவான், அக்ரி பண்ணிப்பான். ஸோ இயாகோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவனோட பிளான் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து டெஸ்டிமோனா கிட்ட வந்து கேஷியோ ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் அவனே ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த டைமில் ஒத்தலோவோட மைண்டில் வந்து பாய்சன், அதாவது கேஷியோக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்புறம் இந்த கில்ட்டி லவ் பிட்வீன் கேஷியோ அண்ட் டெஸ்டிமோனா அப்படின்றத ஒத்தலோட மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுவான்.
ஸோ இயாகோ கூட அக்ரி பண்ணிப்பான் அவன் கேஷியா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுக்கு. ஸோ இது தெரிஞ்சோடனே இயாகோ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஏன் அப்படின்னா டெஸ்டிமோனா கிட்ட போய் கேஷியோ ப்ளீட் பண்ணும்போது இதை வந்து ஒத்தலோவோட மைண்டில் வந்து ஒரு பாய்ஸ்னஸ் தாட், அதாவது கில்ட்டி லவ் பிட்வீன் திஸ் டெஸ்டிமோனா அண்ட் கேஷியோன்ற ஒரு பாய்ஸ்னஸ் தாட்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அப்போ வந்து ரொட்ரிகோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இயாகோ கிட்ட வந்து சண்டைக்கு வருவான். நான் இவ்வளோ நாள் உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டேன், இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், பட் யூ ஆர் நாட் அரேஞ்ச் எனி மீட்டிங்ஸ் பிட்வீன் மீ அண்ட் டெஸ்டிமோனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரும். அப்போ கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்லை நான் வந்து இந்த ஒத்தெல்லோவுக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் நடக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கேஜை கொண்டு போடுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேஷண்ட்லி ப்ளீட் பண்ணுவான். யார்? இயாகோ வந்து ரொட்ரிகோ கிட்ட. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் Act 2, Scene 1 and 2 and 3. Okay, so in next video we are going to deal with Act 3. Okay, thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.